நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இனாகுரேஷன் முடிஞ்ச பிறகு பதவியேற்ற பிறகு நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அன்னைக்கே சைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் மேஜையிலே அதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அண்ட் பென்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியர்களை நேரடியாக தாக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ அதுதான் பிரதானமாக பேச போறோம். ட்ரம்ப்ஸ் எய்ம்ஸ் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு உண்டான அந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா நிறுத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எந்தெந்த பிறக்க போகும் குழந்தைங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும், ஸோ இது ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இப்படி பல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 22% அதுல ரிட்டர்ன் இருக்கு. நம்ம இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க எப்ப கேம்பெயின் நடந்தாலும் இதை பத்தி பேசாம இருந்தே கிடையாது. இல்லை எந்த டிபேட்லயும் எந்த மீட்டிங்லயும் எந்த இன்டர்வியூலையும் இதை பத்தி பேசாம இருந்தே கிடையாது. அது பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். அது என்ன சொல்றாங்கன்னா, இங்க இல்லீகலா உள்ள வந்துடுறாங்க, இங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தை மூலியமா அவங்களுக்கு அந்த குழந்தை மூலியமா சிட்டிசன்ஷிப் வருது. அப்புறம் அந்த குழந்தை மூலியமா 21 வயசுக்கு அப்புறம் அவங்களும் சிட்டிசன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்த் டூரிசம்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எப்படி தடுப்பீங்கன்னு கேட்கும்போது, இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்த்துலாம். இது என்ன இங்க பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் யூஎஸ்ஏ தந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற கான்ஸ்டிடியூஷனல் ரைட். என்ன நடக்குதுன்னா, 13வது அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமா நடக்குது. அதாவது ஸ்லேவரியை முடிவுக்கு கொண்டு வராங்க, அடிமைத்தனத்தை ஒழிக்கிறாங்க 1865. ஸோ 13th அமெண்ட்மெண்ட் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடிமையா கொண்டு வரப்பட்டவங்களோட குழந்தைகள் என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்குது. அதாவது அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு இங்கே குடியுரிமை உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்குது. அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே 1857 சுப்ரீம் கோர்ட்டு இல்ல, ஆப்பிரோ அமெரிக்கன்ஸ் இங்க குடியுரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே அரசியல் அமைப்புல இது பெரும் ஒரு இடர்பாடா இருக்கு. அதுக்கு அரசியல்வாதிகள் முடிவு கட்டுறாங்க, 14th அமெண்ட்மெண்ட் உருவாக்கும். இந்த மண்ணில் பிறக்கிற குழந்தைக்கு இங்க பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் தரணும்னு 14th அமெண்ட்மெண்ட் உருவாக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுறோம்னு முடிவு பண்றாங்க. 14th அமெண்ட்மெண்ட் உருவாவது அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இங்க பிறக்கிற குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. இடையில ஒரு பிரச்சனை வருது. 1898 ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வழங்குறாங்க. அது என்னன்னா, வாங் கிம் அப்படிங்கிற ஒரு சைனீஸை சேர்ந்த அமெரிக்க குடிமகன், அதாவது அவங்க அப்பா அம்மா சைனீஸ் இமிகிரண்ட், அவர் இங்கதான் பிறக்கிறாரு. அவர் சைனாக்கு போயிட்டு திரும்ப உள்ள வரும்போது அவரை அலோ பண்ணல பார்டர்ல. ஸோ அவர் இந்த 14th அமெண்ட்மெண்ட்டை வச்சு வாதிடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் இந்த 14th அமெண்ட்மெண்ட்டை கணக்கில் வச்சுட்டு அவர் இந்த மண்ணின் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் எப்படி போனாலுமே அமெண்ட்மெண்ட்லயுமே இருக்கு, அதாவது 14th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் இருக்குங்கிறதுனால சுலபமா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்திருக்கு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் உங்க ஸ்கிரீன்லயும் தெரியும், whitehouse.govலே அபிஷியலா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ப்ரொடெக்டிங் த மீனிங் அண்ட் வேல்யூ ஆஃப் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெயிட்டாவே அந்த செக்ஷன்ல 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 14th அமெண்ட்மெண்ட் நம்ம பத்தி பேசணும் இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு அந்த 14th அமெண்ட்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறது 3வது பேரால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா பாருங்க. when the person's mother was unlawfully present in the United States, அதாவது பாயிண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிறக்க போற குழந்தையோட அம்மா இங்க இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்கிறாங்க, பாயிண்ட் நம்பர் 1. ஆனா அப்பா சிட்டிசனா இருக்காரு, இல்ல லாஃபுல்லா இருக்காரு. லாஃபுல்லா கிரீன் கார்டா இருக்காருன்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் ரைட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம். அம்மாவும் இல்லீகல் இமிகிரன்ஸ், அப்பாவும் இல்லீகல் இமிகிரன்ஸா பிறக்கிற குழந்தைக்கு இங்க சிட்டிசன்ஷிப் தரமாட்டாங்க டாட். ஸோ அதான் பாயிண்ட் 1 சொல்லுது. பாயிண்ட் 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம இந்தியர்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். when that person's mother's presence in the United States at the time of said person's birth was lawful but temporary. ரொம்ப முக்கியம். அந்த பிராக்கெட்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க. டெம்பரரினா நாங்கள் எதை சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட் விசா ஆர் ஒர்க் விசா, டூரிஸ்ட் விசா, என்ன வேணா இருக்கலாம். நீங்க டெம்பரரி விசால இருக்கும்போது ஃபாதர் சிட்டிசனா இல்லை ஆர் கிரீன் கார்டா இல்லை, அதாவது ஃபாதரும் டெம்பரரி விசால இருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்பா H1Bல இருக்காங்க, அம்மா H4ல இருக்காங்க, இல்ல அப்பா L1ல L2 F1 எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல அந்த குழந்தைக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னா அது ரொம்ப முக்கியமா அந்த 3rd பேரால சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா
அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸும் இதன்படி செயல்படணும். அதாவது சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்க நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே புரியும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்திருக்கு. அதே போல் இதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது எப்போலேருந்து அப்ளை ஆகும்னா அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. within the United States after 30 days from the date of this order. ஸோ இந்த டேட் ஆஃப் த ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி 20. ஸோ இப்போலேருந்து 30 நாள் கழிச்சு இந்த ஒரு ஆர்டர் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரெல்லாம் ஒரி பண்ணு, இப்போ உங்களுக்கு வந்து 30 நாளுக்குள்ள குழந்தை பிறக்க போதா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா வந்து இது 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அமலுக்கு வரப்போகுது. அதனால அந்த 30 நாளுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஸோ 30 நாளுக்குள்ள பிறக்கிற குழந்தைக்கு SSN கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், பாஸ்போர்ட்டும் கிடைச்சிடும், எந்த பிரச்சனை இல்லை. ஏற்கனவே உங்க குழந்தை பிறந்திருக்கு, இப்போ சிட்டிசன்ஷிப் இருக்கா, இருக்கு. ஸோ அதான் இது ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு எதுவுமே ரிவோக் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான பாஸ்போர்ட் கிடைச்சிடும், SSN கிடைச்சிடும். ஸோ அதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த 30 நாளுக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு இந்த ஆர்டரை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது, ரைட்? பட் இந்த ஆர்டர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, அதாவது இந்த ஆர்டர் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வருதுன்னு எல்லா அட்டார்னிஸ்க்கும், எல்லா இமிகிரேஷன் அட்டார்னிஸ்க்கும் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து இமிகிரண்ட் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ரெடியாக தான் இருந்தாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்த பிறகு இதுக்கான ஸ்டே ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா அவங்க கையில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச், இது 14th அமெண்ட்மெண்ட்ல நீங்க சேஞ்ச் கொண்டு வரலாம். ஏன்னா 14th அமெண்ட்மெண்ட் வரலாங்கும் போது அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். ஆனா எப்படி அந்த சேஞ்ச் கொண்டு வரணும், இரு அவைகள்லையும், அதாவது நீங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லயும் ஹவுஸ் ஆஃப் செனட்லயும் போயிட்டு 2/3 உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம யூஎஸ் ஸ்டேட் இருக்கிற 50 ஸ்டேட்டுகளையும் போயிட்டு 3/4 நீங்க அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப கஷ்டம், 2/3 நீங்க மெஜாரிட்டி வாங்குறது ரொம்ப கஷ்டம். 3/4 கண்டிப்பா நிறைய ப்ளூ ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கேயே நீங்க அப்ரூவ் ஆகிறதும் கஷ்டம். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் சேஞ்சுன்னு போறது வந்து நான் முன்னாடியே பார்த்தோம், ஒரு 25 வருஷம் ஆகுது. ஸோ அதில் சேஞ்ச் கொண்டு வந்து, ஸோ ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இல்லை. அதுவும் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்புங்கும் போது அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் கொண்டு வரது அவ்வளோ சுலபம் இல்லை. பட் ஒருவேளை இது இந்த 3மே நடந்துச்சுன்னா அவங்க கொண்டு வரலாம். அது உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும்போது அதை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரால நிவர்த்தி பண்ண முடியும்னா முடியாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா எல்லா சட்டத்தையும் மாறுதலுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரால கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால இது என்னதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், அதாவது வந்து ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாலும், இந்த ஒரு விஷயம் கோர்ட்ல ஸ்டே வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. இதை வந்து நம்ம அட்டார்னிஸ் வீடியோவை நம்ம வச்சு பார்த்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னே நம்ம அட்டார்னிட்ட பேசிட்டு, ஸோ அவங்க ஒரு கிளீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க, ஏன் வந்து இது அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாதுன்னு. ஆனா அப்பவே நம்ம எதிர்பார்த்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்துடணும், வந்துடுச்சு. ஸோ இதை வச்சுட்டு நிறைய பேர் பயத்தை கிரியேட் பண்ணலாம், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் 30 நாள் டைம் இருக்கு. அந்த 30 நாளுக்குள்ள நிறைய ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஸ்டே ஆர்டர் வாங்கினாலும் நம்ம உடனே வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம். ஸோ அதனால நீங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்கீங்க, இல்லை குழந்தைங்க பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்த உரியும் இதனால வந்து எடுத்துக்க வேணாம். நம்ம ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்தோம், இவங்க வந்து வெறும் இல்லீகல் இமிகிரன்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒட்டுமொத்தமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதற்கு காரணம் நிறைய குழந்தைகள் வந்து, அதாவது ஃபாரின் பேரண்ட்ஸ்க்கு இங்க பிறக்கிறதுனால குழந்தைகள் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ பின்னாடி ஏன் வந்து இவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதாவது லீகல் இமிகிரன்ஸ் சேர்த்தே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து முனைப்போடு இருக்காங்க. பட் அதை கான்ஸ்டியூஷனாக பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக வரும்போது நிறைய வந்து ஹர்டில்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டே ஆர்டர் வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டே ஆர்டர் வந்தோடனே நம்ம ஒரு வீடியோ போடுவோம், இல்லை கம்யூனிட்டியில் போடுவோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அதனால நீங்க வந்து இப்போதைக்கு எந்த உரிமையும் எடுத்துக்க வேணாம். நம்ம அடுத்தடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் என்னென்ன வருதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.